புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17 திருவசனங்கள் 1 தொடக்கம் 9 வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஒரு உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாகின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்கள் முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கொன்றும் எலியாக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்திலிருந்து, என் அன்பார்ந்த மைந்தன் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபொழுது இயேசுவை தவிர வேறெவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது இயேசு மாடுமகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் பொதுவழியில் துன்பங்களை சந்தித்து மற்றவர்களுக்கு ஆசிராக விளங்க வேண்டுமென்றால் எங்களுக்கு மலை அனுபவம் தேவைப்படுகிறது. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்பவர் ஜெர்மானிய தேசத்திலே பிறந்தார். அவர் மிக சிறந்த மெய்யியலாளர், இறையியலாளர், மிக சிறந்த ஒரு இசைஞானி. மிக பெரும் ஆற்றல்களையும் திறமைகளையும் கடவுள் அவரை கொடுத்திருந்தார். இவ்வளவு ஆற்றல் திறமைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஆல்பர்ட் ஸ்வைட்சர் ஆப்பிரிக்க தேசத்திலே இந்த நோய்களினால் நோய்வாய்ப்பட்டு மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்ட பொழுது அவருக்கு ஒரு உள்ளுணர்வு வருகிறது. நான் ஆப்பிரிக்க தேசத்திலே சென்று இந்த மரணித்து கொண்டிருக்கின்ற மிகவும் வறுமைப்பட்டிருக்கின்ற ஏழைகளாக வாழுகின்ற மக்கள் மத்தியிலே வாழ்ந்து அவர்களை உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று உடனடியாக அவர் மருத்துவத்தை படிக்கிறார். என்றால் அவர் மிக பெரும் மூளைசாலி. மருத்துவத்தை படித்து அவர் மருத்துவராக மாறி ஆப்பிரிக்காவிலே இருக்கின்ற ஒரு கிராமத்துக்கு சென்று அங்கு ஒரு வைத்தியசாலை அவர் கட்டி அவர் அங்கே பணி செய்தார். அதற்காக அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது. இவருடைய வாழ்வை நாங்கள் பார்க்கிற பொழுது சுவையான சம்பவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு முறை அவர் ஆப்பிரிக்க தேசத்திலே தன்னுடைய பணியாளர்களோடு ஆற்று படுக்கை ஊடாக போய்கொண்டிருக்கிறார். அப்படி போய்கொண்டிருக்க பொழுது 80 வயது மதிக்கத்தக்க ஒரு வயோதிப பெண் அன்றாட அந்த சமைப்பதற்கு தேவையான விறகு எல்லாம் புறக்கி கொண்டு தள்ளாடி கொண்டு ஒரு மலைக்கு நோக்கி ஏறிக்கொண்டிருக்கிறார். மிகவும் வறுமையான கஷ்டப்பட்ட ஒரு வயோதிப பெண், 80 வயது. அப்படி போகிற பொழுது அந்த காட்சியை இந்த ஆல்பர்ட் ஸ்வைட்சர் காணுகிறார். உடனடியாக ஓடோடி சென்று அந்த பெண்ணுடைய அந்த விறகு மூட்டை எடுத்து தன்னுடைய தலையிலே வைத்துக்கொண்டு அப்படி அந்த மலை மீது ஏறி அவருடைய வீட்டை கொண்டே கொடுத்துட்டு கீழே வாரார். அப்பொழுது அவரோட போன பணியாளர்களுக்கு ஒரு ஆச்சரியம். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் ஒரு மிக சிறந்த மெய்யியலாளர், இறையியலாளர், இசைஞானி, ஒரு மருத்துவர், இந்த பெண்ணுடைய அந்த விறகுகளை தூக்கி தலையை வச்சு கொண்டு போகிறாரே என்று யோசிச்சு கொண்டு போய் கேட்கிறார்கள். நீங்கள் ஏன் போனீங்க? நீங்கள் இப்படி மிகப்பெரிய ஆள் போகிறீங்கள், நீங்கள் ஏன் போனீங்கள்? நாங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் போய் தூக்கி கொண்டு வந்திருப்போம். அப்பொழுது ஆல்பர்ட் ஸ்வைட்சர் சொன்ன வார்த்தைகள் தான் இன்றைய இந்த வாசகங்களுடைய மையப்பொருளாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அந்த 80 வயது மதிக்கத்தக்க அந்த பெண் அந்த மலையிலே போன பொழுது அந்த காட்சியை பொறுத்த பொழுது இயேசு சிலுவை சுமந்த காட்சி எனக்கு ஞாபகம் வந்தது. அவர்களை இயேசுவை பார்த்தேன், இயேசுவை சிலுவை சுமந்த. உடனடியாகத்தான் போய் அந்த பெண்ணினுடைய அந்த விறகை தூக்கினேன். அதாவது
இந்த உலகத்திலே எவரும் தங்களுடைய சுமைகளை தனியாக சுமக்கக்கூடாது. யாராவது இந்த சுமைகளை சுமக்கிறார்கள் என்று நான் கண்டால் உடனடியாக சென்று நான் அவருடைய சுமைகளை சுமப்பேன். இந்த உலகத்திலே எவரும் தங்களுடைய சுமைகளை தனியே சுமக்கக்கூடாது என்று அழகான ஒரு இறையியலை, ஆன்மீகத்தை அவர் அங்கே பகிர்ந்து கொள்ளுகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் 2வது ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கிற பொழுது, போன ஞாயிற்றுக்கிழமை பாலைவனத்துக்கு எங்களுக்கு அழைத்து சென்ற திரு அபை, அங்கே பாலைவனத்திலே 3 சோதனைகளை சந்தித்த அந்த இயேசுவை நமக்கு தந்த திரு அவை இன்றைக்கு இன்னொரு மலைக்கு கொண்டு போகிறது. ஒரு மலை, அந்த மலையிலே இயேசுவை நாங்கள் பார்க்கிறோம். மலை என்பது இறைவனோடு தனித்திருக்கக்கூடிய ஒரு அழகான இடம். இயேசு செபிக்க போகிறார். இயேசு செபிக்க அங்கே கூடியிருக்கிற பொழுது தனியாக போகும் முறை, இந்த முறை 3 சீடர்களை, தான் மிகவும் அன்பு செய்த 3 சீடர்களை அழைத்து கொண்டு போகிறார். இந்த நற்செய்தியிலே, குறிப்பாக இந்த மத்தேயு நற்செய்தியிலே 17ஆம் அதிகாரத்தினுடைய 1 தொடக்கம் 9 வரையான இந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் 16ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 16ஆம் அதிகாரத்தை சரியாக நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த மத்தேயுனுடைய 17வது அதிகாரத்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் இன்றைய இந்த வாசகம் எப்படி தொடங்க என்றால் 6 நாட்களுக்கு பிற்பாடு இயேசு தன்னுடைய சீடர்களை கூட்டிக் கொண்டு தார்போர் மலைக்கு போனார். ஏன் இந்த 6 நாட்களை என்று குறிப்பிடுகிறார் என்று பார்த்தால், 6 நாட்களுக்கு முன்பாக இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு அழகான ஒரு அழைப்பு கொடுக்கிறார். மகன் பாடுகள் படவும், மூப்பரால் துன்பப்படுத்தப்படவும், அவர்களை சிலுவையில் அறையவும், அதுக்கு பிற்பாடு உயிர்த்தெழவும் வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தைகளை அடிக்கடி தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லிக்கொண்டு போகிறவர். நான் பாடுபட வந்த நான் சிலுவையில் அறையப் போகிறேன், அவர் உயிர்த்தெழுவேன் என்றதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு. ஆகவே பாடுபடவும் மூப்பன் கையினால் கையளிக்கப்படவும் என்ற வார்த்தைகளை பார்க்கிற பொழுது பேதர் சொல்ல, ஆண்டவரே உமக்கு வேண்டாம், ஆண்டவரே உமக்கு வேண்டாம் என்று சொன்ன பிற்பாடு பூ அப்பாலே சாத்தானே என்று சொல்லுகிறார். இதுதான் இந்த காட்சி. அப்போ இயேசு சொல்லுகிறார், நான் வந்தது இந்த உலகத்திலே பணி செய்ய, என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக கையளிக்க, தன்னுடைய உயிரை காத்துக்கொள்கிறவன் இழந்து விடுகிறான், தன்னுடைய உயிரை இழப்பவன் காத்துக்கொள்வான் என்று 16ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. நான் என்னுடைய வாழ்க்கையை கையளிக்க, பணி செய்ய, துன்பப்பட, அதனூடாக மற்றவர்களுக்கு மீட்பை கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது சீடரால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்த மெசியா வித்தியாசமானவர். இந்த உலகத்திலே ஒரு பெரிய வல்லரசை நிறுவுவார், அந்த வல்லரசிலே அவர்கள் பெரிய உயர்ந்த பணியில் இருப்பார்கள் என்ற போல சிந்தனையிலே தான் சீடர்கள் இருந்தார்கள். அப்போ இயேசுனார் இப்படி சொன்ன பொழுது அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ இயேசுவும் யோசிக்கிறார், தன்னுடைய பணியை இந்த சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த சீடர்களுக்கு ஒரு அழகான பாடத்தை கற்பிக்க வேண்டும் என்று தான் அவரும் சிந்தித்து 6 நாட்களாக சிந்தித்து 6வது நாளிலே ஒரு சின்ன டியூஷன் வகுப்பு எடுக்க போகிறார். அந்த பிரத்யேக வகுப்பு 3 பேர், மிக முக்கியமானவர் என்று கருதிய 3 பேருக்கு அவர் கொண்டு போய் அங்கே தார்போர் மலையிலே தந்தையோடு உறவாடுகிறார், செபிக்கிறார். உங்களுக்கு தெரியும், மோயிசன் ஒவ்வொரு முறையும் கூடாரத்துக்குள்ளே போகிற பொழுது அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கும். அப்போ மக்கள் பயந்து போவார்கள் அந்த முகத்தை பார்க்கிற பொழுது. அதே போல தான் புதிய மோயிசனாகிய இயேசுவும் அந்த தார்போர் மலையிலே போய் அவர் செபிக்கிறார், உருக்கமாக செபிக்கிறார். தந்தையோடு அவர் ஒன்று கிடைக்கும் பொழுது அவருடைய தெய்வீக இயல்பு அங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. அங்கே அவர் முகம் கதிரவனை போல ஒளி வீசுகிறது, அவருடைய ஆடைகள் வெளியாக இருக்கிறது, ஒரு பரவசமான காட்சியாக இருக்கிறது, இறைவனுடைய பிரசன்னமாக இருக்கிறது. அங்கே அமைதி அங்கே காணப்படுகிறது. அப்பொழுது அங்கே 2 பேர் வருகிறார்கள், மோயிசனும் எலியாவும் வருகிறார்கள். அந்த மோயிசன் திருச்சட்டத்தினுடைய பிரதிநிதி, அவரும் ஒரு மலையில் இருந்து இந்த திருச்சத்தை கொண்டு வந்த ஒருவர். அடுத்தது எலிஜா ஒரு மலையில் இருந்து இறைவாக்குகளை கொண்டு வந்தவர். ஆகவே இந்த இறைவாக்குகளையும் இந்த தீர்க்க தரிசனங்களையும் எல்லாவற்றையும் சட்டங்களையும் முழுமைப்படுத்துகின்ற ஒருவராக இயேசு அங்கே இருக்கிறார். அப்பொழுது பிரபசமான காட்சியிலே தான் அங்கே ஒரு குரல் ஒலிக்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். தந்தை
அழகான ஒரு வார்த்தைகளை கூறுகிறார். இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன். ஏன் இவர் என்னுடைய அன்பார்ந்த மகன் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், எதற்காக நான் அவரை அனுப்பினேரோ அதை செய்வதற்கு அவர் போகிறார். சிலுவையின் ஊடாகத்தான் தன்னுடைய வாழ்வை நடத்த வேண்டும் என்று என்னுடைய மகனுக்கு நான் கட்டளையிட்டேன். இப்பொழுது அந்த கட்டளையை அவர் நிறைவேற்றப் போகிறார். ஆகவே இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரில் பூரிப்படைகிறேன். ஞானஸ்நானத்தின் பொழுதும் இதே வார்த்தைகள் வருகின்றன. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிலே பூரிப்படைகிறேன். ஆனால் மறு உருவிலே ஒரு வசனம் கூட்டப்படுகிறது. இவரே என்னுடைய அன்பார்ந்த மகன், இவரிலே பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள். லிசன் டு ஹிம். இவருக்கு செவிசாயுங்கள். சீடர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். அவருக்கு செவிசாயுங்கள். அவர் சொல்லுகிறார், இந்த பாடுகள் மரணங்கள் பட்டு மூப்பரெல்லாம் கையளிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழப்பட வேண்டும் என்பதுதான் நான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி. அந்த பணியை அவர் செய்ய போகிறார். அதைத்தான் உங்களுக்கும் சொல்ல போகிறார். ஆகவே அவருக்கு செவிமடுங்கள். இந்த உலகத்திலே நீங்கள் மலைக்கு வருவது எதற்காக என்றால் உங்களுக்காக அல்ல. இந்த காட்சியை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் அந்த அழகான இறுதி இலக்காக இருக்கிறது. இந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் துன்பப்பட வேண்டும் என்று அந்த சீடர்களுக்கு சொல்லுகிறார்கள். அந்த பரவசமான காட்சியை பார்த்த அந்த பேதுரு சொல்லுகிற வார்த்தைகள் ஆழமாக தியானிக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, நாங்கள் இங்கே இருப்பது எத்தனை நன்று. எலியாசுக்கொன்றும் மோய்சனுக்கொன்றும் மொக்கொன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம், இங்கே இருப்போம், இந்த பரவசத்தில் இருப்போம், இந்த காட்சிகளில் இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். கூடாரம் என்றால் என்ன? ஆண்டவருடைய பிரசன்னம். அதாவது 40 ஆண்டுகளாக இஸ்ராயல் மக்கள் அந்த பாலைவனத்திலே போன பொழுது அவர்கள் கூடாரங்களை அமைத்தார்கள். ஒவ்வொரு இடங்களையும் கூடாரங்களை அமைத்து அதில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டார்கள். இப்பொழுது இந்த அழகான பிரசன்னத்தை உணர்கின்ற பொழுது பேதுரு தன்னை அறியாமலே அந்த பரவசத்தில் இருக்க வேண்டும் என்று 3 கூடாரங்களை அமைக்க முயலுகின்றார். அன்பார்ந்தவர்களே, பேதுரு அந்த பாடுகள் மரணம் இல்லாமல் அந்த கூடாரத்துக்குள்ளே போய் இருக்க விரும்புகிறார். பேதுருவினால் இந்த துன்பங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் இயேசு போ அப்பாலே சாத்தானி என்று சொல்கிறார். இந்த பரவசத்துக்குள்ளே இருந்து கொள்வோம், வெளியிலே பொது வழிக்கு போகாமல், சமூகத்துக்குள்ளே போகாமல், துன்பப்படாமல், பணி செய்யாமல் இந்த கூடாரத்துக்குள்ளே இருப்போம் என்றது போல பேதுரு சொல்லுகிற பொழுது இயேசு சொல்லுகிறார், எழுந்திருங்கள். அது அவருடைய அங்கே வந்து அவர்களை தொட்டு அவர்களை அவர்களை தொழுந்து இவரே எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி அவர்களை மலைக்கு கீழே அனுப்புகிறார். ஏனென்றால் மலைக்கு கீழே சென்று நீங்கள் பணி செய்யுங்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைக்கிறார். சொல்கிறார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, உன் இனத்தை, நாட்டை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ என்னை பின்தொடர்வன். இது ஒரு துன்பம். சடுதியாக எங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்திலே நாங்கள் ஒரு சில மணித்தியாலத்துக்குள்ளே எல்லாத்தையும் விட்டுவிட்டு நாங்கள் இந்த நாவக்கூலி பாலத்துக்குள்ளால் போனோம். சொன்னார்கள், எல்லாரும் விழிக்கிறோம், யாழ்ப்பாணம் முழுக்க இல்லாமல் போகணும். எத்தனை மக்கள் வேதனைகளோடும் துன்பங்களோடும் இந்த யாழ் பகுதியை விட்டு வன்னியை நோக்கி நகர்ந்தார்கள். அதை போல தான் இந்த ஆபிரகாமை ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நாட்டிலிருந்து, உன் இனத்திலிருந்து, உன் தந்தையை விட்டு புறப்பட்டு நான் சொல்லுகிற நாட்டுக்கு போ. இது ஒரு பயங்கர வேதனை, பயங்கர துன்பம். ஆனால் அப்படி நீ போனால் நான் உனக்கு ஆசி வழங்குவேன், நீ ஆசியாக விளங்குவாய், உன் வழியாக மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று சொல்லுகிறார். இப்போ இதுதான் இந்த மலை அனுபவம். துன்பங்களை பட்டு நாங்கள் எங்களால் இயன்ற வகையில் எங்களை ஒருத்து எங்களை இழந்து நாங்கள் பணி செய்கிற பொழுது நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசியாக மாறுவோம். அதைத்தான் பவுலும் இன்று நற்செய்தி இன்றைய 2ஆம் வாசகத்திலே சொல்கிறார். தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், கடவுளின் வல்லமைக்க நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னோடு பங்குகொள். மிக தெளிவாக சொல்கிறார். நான் பணி செய்ய போகிறேன், நான் துன்பங்களை படப்போகிறேன், எத்தனையோ துன்பங்களை நான் பட்டிருக்கிறேன், நான் உனக்கு இருக்கிற அழைப்பு, என்னோட வா, என்னோட துன்பப்படு. அந்த துன்பத்தை நீ படுகிற பொழுது நீ மற்றவர்களுக்கு ஆசியாக விளங்குவாய். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக சொல்லுகிறது, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இந்த பொது வழிகளிலே சென்று துன்பங்கள் ஊடாக மற்றவர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு மலை அனுபவம் தேவை. மலைக்கு நாங்கள் போக வேண்டும். மலைக்கு நாங்கள் போகிற பொழுது, ஆண்டவரோடு ஒன்றாக இருக்கிற பொழுது அங்கு கூடாரம் அமைச்சு இருக்க முடியாது. நாங்கள் அந்த அனுபவத்தை பெற்று, அந்த ஆசிரியரை பெற்று கீழே இறங்கி வந்து மற்றவர்களுக்கு நாங்கள் பணிபுரிகின்ற ஆசிரியர்களாக மாற வேண்டும். இறுதியாக ஒரு தந்தை தன்னுடைய குடும்பத்திலே வாழுகின்ற பொழுது அவர் ஒவ்வொரு நாளும்
ஞாயிறு திருப்பலிக்கு மிக பக்தியாக போய் எல்லாம் பங்கு பெற்றுவார். ஆனால் திங்கட்கிழமை ஆஃபீஸுக்கு போனால் எல்லாரோடையும் சண்டை, எல்லாரையும் பேசுறது, அங்கே சச்சரவாக இருக்கிறது, வீட்டுக்கு வந்தாலும் ஒரே பேச்சு மேய்ச்சுமாக இருக்கும். அப்போ ஒரு நாள் அந்த பிள்ளை பார்த்து கேட்டார், அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்கள், ஞாயிற்றுக்கிழமை வித்தியாசமாக இருக்கிறீர்கள், திங்கட்கிழமை வித்தியாசமாக இருக்கிறீர்கள், ஏன் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி திங்கட்கிழமையும் இருக்க முடியாது என்று அந்த மகள் கேட்ட பொழுது கொஞ்சம் சிந்திக்க துவங்கினார். அதாவது இந்த மலை அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே காட்டப்படவில்லை. அவள் அண்டையிலிருந்து அவர் 10 நிமிடங்கள் சபிக்க தொடங்கினார். அந்த மலியவமாக குடும்பத்தை மாற்றினார். அதுக்கப்புறம் சின்ன சேமாலை சொல்ல தொடங்கினார். ஒரு கொஞ்சம் நற்செய்திகளை வாசிக்க தொடங்கினார். தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சில நிமிடங்களை எடுத்து அதை ஒரு மலை அனுபவமாக்கிய பொழுது அவருக்குள்ளே பெரும் மாற்றம் ஏற்படுது. இறை அனுபவம் அவருக்குள்ளே வந்தது, இறை மாட்சிமை வந்தது. அடுத்த நாள் அவர் ஆஃபீஸுக்கு போகிற பொழுது அங்கே மிகவும் அன்பாக, பாசமாக, பரிவோடு பேசினார். அவருடைய பெரும் மாற்றம் ஏற்பட்டது. அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு மலை அனுபவம் தேவை, பொதுவழி பணியும் தேவை. மலை அனுபவமற்ற பொது பணி மிகவும் வறுமையானது. அல்லது போனால் பொது பணி தான் நாங்கள் செய்ய வேண்டும், மலை அனுபவத்தை விட்டால் அது வறுமையாகிவிடும். ஆனால் மலை அனுபவம் தேவை என்று சொல்லி நாங்கள் பொதுப்பணியை விட்டால் அது ஒரு வறுமையான ஆன்மீகமாக மாறிவிடும். ஆக இன்றைய இந்த தவக்காலத்திலே ஆண்டவர் சொல்கிறார், மலை அனுபவத்தையும் இந்த பொதுவழி அனுபவத்தையும் ஒன்றிணைத்து துன்பங்களூடாக நீங்கள் பணி செய்து மற்றவர்களுக்கு ஆசிரியராக மாற வேண்டும் என்று விரும்புகிறார். அதை இந்த வாரத்திலே செய்ய இறை ஆசிரியர் வேண்டுவோமாக. ஆமேன்.